எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொத்தமல்லி சிக்கன் வறுவல் இது போல் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை வச்சு ஆயில், 10 பல்லு பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 10 முந்திரி சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் ஆயில், சாப் பண்ண கார்லிக், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடுங்க. நான் 1/4 கிலோ சிக்கனை எடுத்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. கடைசியாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிரிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.